பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில நிமிஷங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய ஓட்டமானது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற்றின அந்த நாளிலிருந்து நம்முடைய ஓட்டமானது, ஆவிக்குரிய ஓட்டமானது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பந்தய சாலையிலே ஓடுகிற நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை நினைத்து ஓட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டமானது நம்மை அழைத்து நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து ஓட வேண்டும். அதே தான் எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுகிறார், அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து நம்முடைய பந்தய ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய திருவிருந்திலே அந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து நாம் ஓட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து அவருடைய திருப்பந்தியிலே நாம் இருக்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய ஓட்டமானது இயேசு கிறிஸ்துவை நினைத்து, அவருடைய பாடுகளை நினைத்து, அவருடைய சிலுவையின் பாடுகளை நினைத்து நாம் ஓட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பந்தய சாலையிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே அவரை நாம் அடைய முடியும். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்க வேண்டும். பந்தய சாலையின் ஓட்டமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து நாம் ஓட வேண்டும். அவருடைய பாடுகளை நினைத்து நாம் ஓட வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நினைத்து நாம் ஓடுவோம் என்றால் பந்தய சாலையிலே பந்தயத்தை நாம் பெற முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அடைய முடியும். நித்திய ஜீவனை நாம் அடைய முடியும். இரண்டாவதாக, அந்த பந்தய சாலையிலே ஓடுகிற நாம் எப்படி ஓட வேண்டும் என்றால், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். இரண்டாவது, நம்முடைய ஓட்டமானது எப்படி இருக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். நம்மை அழைத்து ஆண்டவரை நோக்கி நாம் ஓட வேண்டும். இந்த உலகத்தை நாம் பார்க்காதபடி, இந்த உலகத்தின் மனுஷர்களை பார்க்காதபடி, இந்த உலகத்தின் மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பி போகாதபடிக்கு நம்மை அழைத்த, நமக்காக ஜீவனை கொடுத்து ரட்சித்த, உயிரோடு எழுந்த, உயிரோடு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓட வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லி இருக்கிறது, இயேசுவை நோக்கி. அப்படி நம்முடைய ஓட்டம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுவோம் என்றால் பந்தய பொருளை நாம் பெற முடியும். ஆகவே தான் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆகவே நம்முடைய முகம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஓட்டமானது இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்திலே வேத வார்த்தை சொல்லுகிறது. பிலிப்பியர் 3:13 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகளை, உலகத்தை மறந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடுவோம் என்றால் நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நம்முடைய ஓட்டமானது இயேசு கிறிஸ்துவை நினைத்து ஓட வேண்டும். நம்முடைய ஓட்டமானது இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். ஏனென்றால் ஏசாயா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தன்னை உண்டாக்கினவரை நோக்குவான், அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓட வேண்டும். அவர் யார் என்றால் நம்மை உண்டாக்கினவர். அவர் யார் என்றால் பரிசுத்தர். பரிசுத்தரை நோக்கி ஓடும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கின்றேன். மூன்றாவதாக நாம் ஓடுகின்ற ஆவிக்குரிய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 30:21, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அப்படியானால் மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து காண்பிக்கும் வழியிலே நாம் ஓட வேண்டும். நம்முடைய சுய முயற்சியிலே நாம் ஓடுவோம் என்றால் அது நமக்கு தோல்விதான். நம்முடைய சுய எண்ணத்திலே ஓடுவோம் என்றால் அது நமக்கு வேதனை தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற தேவனுடைய சத்தத்தை நீங்களும் நானும் கேட்டு ஓடுவோம் என்றால் நாம் பந்தய பொருளாகிய இயேசு கிறிஸ்துவை, நித்திய ஜீவனை அடைய முடியும். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளாகிய வழியிலே நீங்களும் நானும் நடக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தையை கேட்டு வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதையிலே நடப்போம் என்றால் பந்தய சாலையிலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் சொல்லி நான் முடிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நினைத்து நாம் ஓட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். இயேசு கிறிஸ்து காண்பிக்கும் பாதையிலே, வழியிலே நாம் ஓடும் பொழுது நம்முடைய ஓட்டத்தை பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சென்று அடைகிற வரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் பொறுமையோடு ஓட கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். கிருபை உங்களோடு இருப்பதாக. கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஏசப்பா, உம்மை நோக்கி ஓடும்படி, உம்மை நினைத்து ஓடும்படி, கர்த்தாவே நீர் காண்பிக்கிற பாதையிலே ஓடும்படி கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இன்னல்கள், வேதனைகள், பாடுகள் வந்தாலும் கர்த்தர் இயேசு அவர்களை பலப்படுத்தி தாங்கி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு நாளும் எங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டம் தடைபடாதபடிக்கு, உலகத்தை பார்த்து பின்னடையாதபடிக்கு கர்த்தராகிய கிறிஸ்துவை நோக்கி ஓட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பரிசுத்தப்படுத்தும் வருகைக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மாரநாதா.